காவரி பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 2 பேங்க் ரிசல்ட் பார்க்க போகிறோம். ஃபெடரல் பேங்க் அண்ட் சவுத் இந்தியன் பேங்க் ரிசல்ட் பார்க்க போகிறோம். அதுதான் குறி ஜாயின் பண்ணுறார். லெட்ஸ் வெல்கம். ரைட். 2 பேங்க்கோட ரிசல்ட்டை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க்கை பக்காவாக எவாலுவேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இதை பண்ண போகிறோம். இப்போது அந்த அடிப்படையில் 2 பேங்கையும் கம்பேர் பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம எவாலுவேட் பண்ணும்போது மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இல்லாட்டா டெக் கம்பெனிஸுக்கெலாம் ஒரு யார்ட் ஸ்டிக் வச்சு எவாலுவேட் பண்ணுவோம். பட் ஆனால் பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு டிஃப்ரெண்ட் மெட்ரிக்ஸ் வச்சு பண்ணணும். அப்போ தான் அதை ஜட்ஜ் பண்ண முடியும் கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டு. இப்போ ஒரு பேங்கிங் கம்பெனிக்கு போய் நீங்கள் பி ரேஷியோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அது கரெக்ட் வே ஆஃப் ஜட்ஜிங் கிடையவே கிடையாது. நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா ப்ரைஸ்டு புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறைய வீடியோஸில் இதை பற்றி போட்டிருக்கேன். ஸோ அதனால் ப்ரைஸ்டு புக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். புக்குங்கிறது இங்கே எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா த புக் வேல்யூ ஆஃப் த கம்பெனி ஆர் நெட்ஒர்த் அப்படின்ட்டு. நெட்ஒர்த் எப்படி கண்டுபிடிப்பாங்க? டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க சிம்பிளாக. அப்போ வாட் இஸ் லெஃப்ட் அவுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி, தெர் இஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி, அதுதான் லெஃப்ட் அவுட்டு. இப்போ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டின்னு நம்ம சொல்லும் போது என்ன அப்படின்னா ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இல்லாட்ட ரிட்டைன்டு ஏர்னிங்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதில் பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரிட்டைன்டு ஏர்னிங்ஸோட அதர் திங்ஸ்லாம் எடுத்துக்கணும். இந்த Tier 1 கேபிட்டல், Tier 2 கேபிட்டல்லாம் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்குறது தான் நம்ம அந்த நெட்ஒர்த் ஆஃப் த பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதோட பர் ஷேருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அண்டு அதுலேருந்து பார்க்கணும் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம 8, 10 அந்த மாதிரிலாம் ப்ரைஸ்டு புக்கெலாம் கொடுக்க முடியாது ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு. ஏன்னா அவங்களோட ரா மெட்டீரியலே மணி தான். அந்த மணியை எவ்வளோ நீங்கள் ரிட்டர்ன் அதுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு ரீசனபிள் அமௌண்ட் தான் சார்ஜ் பண்ண முடியும். ஒரு 15% சார்ஜ் பண்ணலாம், இல்லாட்டா டோட்டலி அன்செக்யூர்ட்னா 18% சார்ஜ் பண்ணலாம். யூ கனாட் சார்ஜ் 50%, 60% அப்படிலாம் சார்ஜ் பண்ண முடியாது. இதே சமயத்தில் சில அதர் மெட்ரிக்ஸ்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கேஷ் ஃப்ளோ, அந்த மாதிரி ROCE அந்த மாதிரி இதெல்லாம் இதில் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பட் ஆனால் RBI ஃபார் சேஃப்டி ஆஃப் பேங்க்ஸுக்கு சர்டன் மெஷர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ கேபிட்டல் இருந்தால் தான் நீங்கள் ஃபர்தராக பாரோ பண்ணி லெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரேட்டு. அப்புறமேலே ROE அண்ட் ROA தெர் இஸ் ரிட்டர்ன் ஆன் அசெட். அசட்டுங்கிறத சொல்லும்போது இங்கே எதை மெயின் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரம் பேங்க் ஆங்கிளில் பார்த்தோம்னா அவங்க கொடுத்த லோன் அதுதான் இவங்களுக்கு அசட்டு. ஸோ அது எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ த பெஸ்ட் பேங்க்ஸ் நியர்லி 1.8, 1.9 அப்படின்னு கொடுக்கும். பட் எனிதிங் அபவ் 1 இஸ் அ குட் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது மாதிரி சர்டன் அதர் பேராமீட்டர்ஸும் நம்ம பார்க்கணும். அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ பேசிக்லி பேலன்ஸ் ஷீட்டை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட்ஸ் இருக்குது, லயபிலிட்டி சைட்ஸ் இருக்குது. லயபிலிட்டிஸ் எதை காமிக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட வர டெபாசிட்ஸ். பேசிக்கலி அந்த பேங்க் எவ்வளோ டெபாசிட் ரைஸ் பண்ணுறாங்க பப்ளிக்டேருந்து அப்படின்ட்டு. இங்கே அசட் சைடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவங்க லெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ரெண்டுமே பப்ளிக் மணியை தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் இது கம்ப்ளீட்லி ரெகுலேட்டட் என்டிட்டியாக தான் இருக்குது. ஸோ அந்த ரெகுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணுற நார்ம்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணோம். இந்த ரெகுலேட்டருங்கிறது இந்தியன் ரெகுலேட்டர் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் ரெகுலேட்டரும் உண்டு இதுக்கு. தெர் இஸ் பேசல் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு அந்த இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால் நிறைய ரெகுலேஷன்ஸ் கீழே தான் பேங்க் ஆப்ரேட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க பப்ளிக் மணியை டீல் பண்ணுறாங்க. ஆர் பாரோவர்ஸும் பப்ளிக் மணியை தான் பாரோ பண்ணி அவங்க யூஸ் பண்ணுறாங்க ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறதுக்கு இல்லாட்டா ரன் பண்ணுறதுக்கு. அதனால் இதுக்கு வேணுங்கிற மெட்ரிக்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன் என்னென்ன மெட்ரிக் அப்படின்ட்டு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தோம்னா ஃபெடரல் பேங்க் 2195 கோடியாக இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் உடையது 875 கோடியாக இருக்குது. அதுவும் குவார்டர் ஆன் குவார்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 754 கோடி ஃபெடரல் பேங்க்குக்கு.
சவுத் இந்தியன் பேங்க் 346 கோடி. ஃபெடரல் பேங்க்கு கோட்டன் கோட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சவுத் இந்தியன் பேங்க்கு குறைஞ்சிருக்கு. ரைட். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறது என்ன அப்படின்னா, இவங்க பாரோ பண்ணுறதுக்கு இவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, தட் இஸ் டெபாசிட்டருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் ஈவன் த்ரூ பாண்ட் மார்க்கெட் கூட வாங்குவாங்க. டியர் 1 டியர் 2 கேபிட்டல்லாம் சொல்கிறோம் பாருங்கள், அதுக்கு கூட இவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த இதுக்கும் இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க இவங்க பாரோவர்ஸ்ட்டு ஓகே, பேங்க்லேருந்து பாரோ பண்ணுறவங்ககிட்ட அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கலெக்ட். எஸ், அந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நார்மலி ஒரு 3 to 4% அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா பேங்க்கும். அண்ட் வெரி ரேர்லி வந்து இது அதுக்கு மேலே போகும். ஸோ இந்த ரெண்டுக்கும் சொல்கிறதுக்கு தான் இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கம்மிங் டு த அனதர் திங் வந்து நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம். இது வந்து இன்றைக்கி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஒவ்வொரு பேங்க்லேயும். இதில் என்னென்ன கம்போனன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த ஃபீஸ் அண்ட் ப்ராசஸிங் சார்ஜஸ் ஃபார் லோன் கொடுக்கும்போது அது ஒன்று. செகண்ட் வந்து இப்போ வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல, அதுக்கு ஒரு சார்ஜ் லெவி பண்ணுறாங்க, அதெல்லாம் வரும். அப்புறம் இவங்க வந்து ட்ரெஷரி ஆப்ரேஷன், இவங்க ஹோல்ட் பண்ணுற பாண்ட்ஸில் இவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய இதில் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில், அதில் வந்து ட்ரேட் பண்ணுறதுனால அதில் வர ப்ராஃபிட்ஸ் அதெல்லாம் இதில் கொண்டாடுவாங்க. அப்புறம் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீல் பண்ணுவாங்க நிறைய பேங்க்ஸு, அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வர ப்ளஸஸ் அண்ட் மைனஸஸ் அதெல்லாம் வந்து இதில் வரும். ஸோ இதுதான் இந்த நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃபார் த பேங்க்கு. இதுவும் வந்து வருஷம் வருஷம் சப்ஸ்டான்ஷியலாக க்ரோ ஆகிட்டுருக்கு. நவடேஸ் வந்து இன்னொரு இதை கூட இதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க, ரைட் ஆஃப் பண்ணுறாங்கல்ல, லோனை வந்து ரைட் ஆஃப் பண்ணும்போது சம் கலெக்ஷன் பண்ணுவாங்க, அதை கூட இந்த கேட்டகரியில் தான் கொண்டாந்து காமிக்கிறாங்க. ஓகே, ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம்னா ரெண்டு பேங்க்குமே குறைஞ்சிருக்கு சார். ஃபெடரல் பேங்க் வந்து 204 கோடியாக இருக்குது, ரைட். சவுத் இந்தியன் பேங்க் 41 கோடியாக இருக்குது. சரி, இது ப்ரொவிஷன்ஸ் என்னென்னா, இவங்க கொடுக்குறாங்களா லோனு, அது வந்து எதர் 90 டேஸுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் கட்டல, இல்லாட்டா பிரின்சிபல் ரீபே பண்ணலன்னா அது வந்து இதில் வந்துடும், என்பிஏ கேட்டகரியில் வந்துடும். அந்த என்பிஏ கேட்டகரி எவ்வளோண்டு இவங்க அசஸ் பண்ணி அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் போடுறது தான் அந்த அமௌண்ட்டு. ஓகே, அது எப்பொழுதுமே அது ஃபிக்ஸ்டாக இருக்காது, அது குறைய அந்த பேங்க்கோட கேபிட்டல் வந்து ப்ரிசர்வ் ஆகுது. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொடுக்குற லோன்லாம் சரியாக வரலன்னா எப்படி வந்து ஃபர்தர் லெண்டிங் பண்ணுவாங்க, லெண்ட் பண்ண முடியாது. ஸோ அது இந்த ப்ரொவிஷன்ஸை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம் ஒவ்வொரு பேங்க் அசஸ் பண்ணும்போதும். ஓகே, அடுத்து ப்ராஃபிட் 906 கோடியாக இருக்குது ஃபெடரல் பேங்குக்கு, சவுத் இந்தியன் பேங்குடைய ப்ராஃபிட் 288 கோடியாக இருக்குது. ரெண்டுமே சீக்வென்ஷலாக குறைஞ்சிருக்கு. இப்போ அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மார்ஜின் குறைஞ்சிச்சு அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்கலாக எடுத்துக்கலாம், ஈவன் நெட் ப்ராஃபிட் கூட குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, இல்லாட்டா இவங்களோட காசா ரேஷியோ குறைஞ்சா கூட சொல்லலாம் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிரும். இல்லாட்டா இந்த ப்ரொவிஷன்ஸை ஜாஸ்தி போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட வந்து இட் வில் ஹேவ் அன் இம்பேக்ட் ஆன் தி நெட் இன்ட்ரெஸ்ட் நெட் ப்ராஃபிட் ஆஃப் த பேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது இந்த ஃபேக்டரில் ஏதாவது இதானா கூட சான்சஸ் இருக்குது. இல்லாட்டா காஸ்ட் டு இன்கம், தட் இஸ் இவங்களுடைய எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸ்ஸு, இல்லாட்டா இந்த தடவை பாருங்கள் ஃபெடரல் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேலரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பென்ஷன் ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அதனாலேயே இவங்களோட காஸ்ட் இன்கம் வந்து சிவியராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் 62% கிட்ட போயிடுச்சு. ஸோ இதனாலேயும் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆகும் டெஃபினட்டாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீனாக ஜட்ஜ் பண்ணோம், இது வந்து டெம்பரவரி ரீசன்ஸ்னாலையா இல்லாட்டா பர்மனண்ட் ரீசன்ஸ்னாலையா இது குறையுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறது பெட்டர். ஓகே, நீங்கள் சொன்ன அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறையல, 3.21 அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சீக்வென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இதுக்கு சவுத் இந்தியன் பேங்க் பார்த்தோம்னாலும் 3.31 இருக்குது, அதுவும் சீக்வென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, இவங்களோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆனனால தான், தட் இஸ் சேலரி அண்ட் பென்ஷன் லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆனனால தான் இவங்களோட நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா காஸ்ட் இன்கம் கிளியராக காமிக்குதுல, 62% காமிக்குது, விச் ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணிங்கன்னா மச் லோவர். ஸோ அதை வச்சே சொல்லிடலாம் இந்த டெஃபினட்டாக நெட் ப்ராஃபிட் இஸ் கோயிங் டு பி ஹிட் அப்படின்னு சொல்லலாம். சேலரி இன்க்ரீஸ் பண்ணதும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்தது கேபிட்டல் அடிக்குவேசி ரேஷியோ பார்த்தோம்னா 16.13 இருக்குது ஃபெடரல் பேங்க்கு, சீக்வென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் 19.91 இருக்குது, அதுவும் சீக்வென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
ரைட். சரி, கேபிட்டல் அடிக்வசி இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா தே லெண்ட் இட் ஆன் ரிட்டைல் பேசிஸில் தான் நிறைய லெண்ட் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி ஃபெடரல் பேங்க்கு. பட் சவுத் இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்க மோஸ்ட் ஆஃப் த லெண்டிங் வந்து எல்லாமே செக்யூர்டாக இருக்கும். இதர் வெஹிக்கிள் லோன், ஹவுசிங் லோன், இல்லாட்டா கோல்டு லோன், அப்புறம் ஒரு ஸ்மால் போர்ஷன் வந்து தே ஆர் கிவிங் இட் ஆன் ரிட்டைல் லோன் கொடுப்பாங்க. அதனால இவங்களுடைய கேபிட்டல் அடிக்வசி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் கிரேட்டர் சான்சஸ் இருக்குது. அதனால ப்ரொவிஷன்ஸ் போடுறதும் ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே செக்யூர்டாக இருக்குது. அப்போ வந்து அதாவது நான் பேமெண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எதர் இன்ட்ரெஸ்ட் ஆர் பிரின்சிபல் இருந்துச்சுன்னா அந்த அசட்டை வித்துட்டு அவங்களுடைய கடனை அடைச்சிப்பாங்க. ஸோ அதனால் வந்து இவ ப்ரொவிஷன்ஸ் போட வேண்டியது ஜாஸ்தி வராது நார்மலி சவுத் இந்தியன் பேங்க்குக்கு. ஓகே, ஃபெடரல் பேங்க் ஆர்ஓஇ சீக்வென்ஷியலாக குறைஞ்சிருக்கு, சவுத் இந்தியன் பேங்க் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரைட். ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோவும் இம்ப்ரூவ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ரைட். அடுத்தது காசா எடுத்துக்கிட்டோம்னா 29.38 இருக்குது, ஃபெடரல் பேங்க்கு சீக்வென்ஷியலாக குறைஞ்சிருக்கு. ரைட். அதே மாதிரி சவுத் இந்தியன் பேங்க் பார்த்தோம்னா அதுக்கு 32.08 இருக்குது, அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸ்லைட்டாக மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, காசா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். காசாங்கிறது இந்த சேவிங்ஸ் அண்டு கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ். ஓகே, இதை யூஸ் பண்ணி இதை லெண்ட் இட். ஸோ இதோட பர்சன்டேஜ் டு த டோட்டல் அட்வான்ஸ்ன்னு பார்க்குறது தான் அந்த காசா ரேஷியோ. அப்போ வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் அட் நெக்லிஜிபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. கரண்ட் அக்கௌண்ட்டுக்குள்ள எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறதில்ல. அப்போ சேவிங்ஸ் பேங்க் மட்டும் ஒரு 2.5% ஆர் 3% தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ வந்து உங்களோட காஸ்ட் ஆஃப் ஃபண்டிங் பாருங்க, அது வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ இது ஜாஸ்தி ஆக ஆக அப்போ இது குறைய ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து இட் வில் ஹேவ் அன் இம்பேக்ட், அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டில் இம்பேக்ட் இருக்கும். அதனால தான் ஃபெடரல் பேங்க்குக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம் நெட் ப்ராஃபிட் குறையிறதுக்கு. ஓகே, சவுத் இந்தியன் பேங்க் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட வந்து மார்ஜினலாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஃபினாமினலாம் இன்க்ரீஸ் ஆகலை காசா ரேஷியோ. கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஆர் ஃப்ரம் இயர் ஆன் இயர் குவார்ட்டர் பண்ணிங்கன்னா மார்ஜினலாக இந்த காசா ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் ஏன் காசா வந்து எல்லா பேங்க்னாலையும் இப்போ ஃபினாமினலாக இன்க்ரீஸ் பண்ண முடியல அப்படின்னா, தெர் இஸ் அ காம்படிஷன். எல்லா பேங்க்குக்கும் காம்படிஷன் இருக்குது டு அட்ராக்ட் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தும் அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதனாலையும் இவங்க வந்து இந்த காம்படிஷன்னாலையும் இவங்களுக்கு வந்து இந்த இன்ஃப்ளோ ஆஃப் டெபாசிட் குறையிறதுக்கு கிரேட் சான்சஸ் இருக்குது. ஆனால் ரெண்டு பேங்க்குமே ரெமிட்டன்ஸ் ஃப்ரம் அப்ராட் வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஸோ ஃபெடரல் பேங்காக இருக்கட்டும் இல்லை சவுத் இந்தியன் பேங்காக இருக்கட்டும், ரெண்டு பேரும் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து கேரளாவில் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ரெமிட்டன்ஸோட இது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி கேரளாவுக்கு மட்டும் இந்த ஃபண்டு வரல, இன்ஃபேக்ட் த்ரூ அவுட் இந்தியா மெனி ஸ்டேட்ஸுக்கு இப்போ நவடேஸ் ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபண்டு. இட் இஸ் நாட் ஓன்லி கம்மிங் ஃப்ரம் கல்ஃப், நவ் சிங்கப்பூர்லேருந்து வருது, யூகேலேருந்து வருது, அமெரிக்காலேருந்து வருது ரெமிட்டன்ஸ் டு இந்தியா. ஸோ அதனால் அந்த ப்ரொஃபைலும் அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுது. நாட் ஓன்லி ஃப்ரம் அ ப்ளூ காலர் லேபர் பட் ஆல்சோ ஒயிட் காலர் லேபர், அவங்ககிட்டேருந்தும் ரெமிட்டன்ஸ் இந்தியாவுக்கு வருது. ஓகே, அடுத்து கிராஸ் என்பிஏ பார்த்தோம்னா ஃபெடரல் பேங்க் 2.13 இருக்குது, சீக்வென்ஷியலாக குறைஞ்சிருக்கு. அண்டு சவுத் இந்தியன் பேங்குடைய கிராஸ் என்பிஏ 4.5 இருக்குது, அதுவும் சீக்வென்ஷியலாக குறைஞ்சிருக்கு. ரைட். See, so for us the Federal Bank is concerned, அவங்களோட gross NPA குறையாம இது வந்து ட்ரெண்ட், எல்லா பேங்க்கும் இதே ட்ரெண்டாக தான் இருக்குது. ஓகே, GNPA வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது, அதே மாதிரி NNPAவும் குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. பட் இவங்களுக்கு வந்து சவுத் இந்தியன் பேங்க் எடுத்துட்டிங்கன்னா போன குவார்ட்டர் கம்பேர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அது வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அண்ட் சப்ஸ்டான்ஷியலாக குறைச்சிட்டே வந்துட்டுருக்காங்க. பட் 4.5ங்கிறது ரொம்ப ஹை தான் GNPA பொறுத்த வரைக்கும், இட் இஸ் வெரி ஹை ஒன்லி. பட் ஆனால் சப்ஸ்டான்ஷியலாக ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிட்டே இருக்காங்க. அடுத்து நெட் என்பிஏ பார்த்தாலும் 0.6 இருக்குது ஃபெடரல் பேங்க், அதுவும் குறைஞ்சிருக்கு. இந்த பக்கம் சவுத் இந்தியன் பேங்க் 1.46 இருக்குது, அதுவும் 1.61 குறைஞ்சிருக்கு. ரைட். இந்த GNPAக்கும் நெட் NNPAக்கும் டிஃப்ரென்ஸ் இதுதான். சரி, GNPAங்கிறது இப்போ சப்போஸ் 100 ரூபா லெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ பிரின்சிபலோ வரல, இல்லாட்டா ரெண்டுமே வரலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 ரூபாவை இஸ் கன்சிடர்ஸ் அ க்ரோஸ் NPAன்னு சொல்லுவாங்க. ஆனால் NNPAங்கிறது என்னென்னா, இப்போ வந்து அந்த 100 ருபீஸில் சே 10 ரூபா ப்ரொவிஷன்ஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 ருபீஸ் மைனஸ் 10 ருபீஸ் பண்ணுறீங்க பாருங்கள், அந்த 90 ருபீஸ் தான் NNPA. ஓகே, ஐ திங்க் இப்போ கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். புக் வேல்யூ பெர் ஷேர் பார்த்தோன்னா 119 ரூபா இருக்குது ஃபெடரல் பேங்க்கு.
இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்டு சவுத் இந்தியன் பேங்குடைய புக் வேல்யூ 33.7 ருபீஸாக இருக்குது. ரைட், இது ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக். நான் திருப்பி சொல்வேன் தட் லுக் அட் தி ப்ரைஸ்டு புக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும். அது வந்து புக்குங்கிறது இங்கே புக் வேல்யூ ஆஃப் த கம்பெனி. இவங்களோட புக் வேல்யூ, ஃபெடரல் பேங்க் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா அபவுட் 111 இருக்குது. பட் ஆனால் மார்க்கெட் ரேட் வந்து 164. தட் இஸ் 1.3 டைம்ஸ் ஆஃப் த புக் வேல்யூ மார்க்கெட்டில் கோட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன் கேஸ் ஆஃப் த சவுத் இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா இவங்களோட புக் வேல்யூ 33 இருக்குது. பட் மார்க்கெட் வேல்யூ இஸ் மச் லோவர், 28 or 29. அப்போ லெஸ் தென் 1 தான் இருக்குது. அப்போ வந்து ரீரேட் பண்ணுறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ ஏன்னா இவங்களோட என்பிஏ குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. இவங்களுடைய இது வந்து காசாவும் ஒரு ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அண்டு இவங்களும் வந்து எவ்ரி குவார்ட்டர் வந்து இவங்களுடைய ப்ரொவிஷன்ஸும் குறைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் வந்து இந்த இது வந்து ரீரேட் ஆகிறது, மார்க்கெட்டில் ரீரேட் ஆகிறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குன்னு தான் எடுத்துக்கலாம் பேஸ்ட் ஆன் த ரிசல்ட்ஸ். காஸ்ட் இன்கம் ஃபெடரல் பேங்க் 62.5 இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க் 61.47 இருக்குது. ரைட். ஸோ ஃபார் அஸ் ஃபெடரல் பேங்க் இஸ் கன்சர்ன் நம்ம ஏற்கனவே சொன்னோம் சேலரி அண்ட் பென்ஷன் லைபிலிட்டினால அது இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சப்ஸ்டான்ஷியலாக. பட் ஸோ ஃபார் அஸ் தி சவுத் இந்தியன் பேங்க் இஸ் கன்சர்ன் அவங்களுடைய பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் நிறையா இருக்கும். அப்புறம் வந்து டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஸோ அப்கிரேட் பண்ணுறதுக்காக சாஃப்ட்வேர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் யூஷுவல் இது வந்து எம்ப்ளாயி எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆகிறனாலையும் இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. டெபாசிட் ஃபெடரல் பேங்க் 2,52,534 கோடி. சவுத் இந்தியன் பேங்குடைய டெபாசிட் 97,743 கோடியாக இருக்குது. ரைட். அட்வான்சஸ் ஃபெடரல் பேங்க் 2,09,403 கோடியாக இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க்கு 80,426 கோடியாக இருக்குது. ரைட். ஆர்ஓஏ ஃபெடரல் பேங்குடையது 1.22 இருக்குது, குறைஞ்சிருக்கு ஆக்சுவலாக சீக்வென்ஷியலாக. அண்டு சவுத் இந்தியன் பேங்குடைய ஆர்ஓஏ 0.91 இருக்குது. ரைட். அது வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரைட். ஆர்ஓஏ வந்து நார்மலாக 1க்கு மேலே இருந்தால் பெட்டர் நம்ம சொன்னோம் ஏற்கனவே. பட் இது வந்து சவுத் இந்தியன் பேங்க் வந்து ஸ்டில் கம்மிங் அவுட் ஆஃப் ப்ராப்ளம் தான். இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ப்ராப்ளம் சொல்ல முடியாது. அதனால் ஸ்டில் அபவுட் 0.9 தான் இருக்குது. ஓகே. அண்டு அஃப்கோர்ஸ் ஃபெடரல் பேங்க்கும் சவுத் இந்தியன் பேங்க் கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா ஃபெடரல் பேங்க் வந்து இட்ஸ் அ மச் பிகர் பேங்க், ஆல்மோஸ்ட் ட்வைஸ் பிகர் தென் சவுத் இந்தியன் பேங்க். ஃபெடரல் பேங்க் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 7 பேராமீட்டரில் எங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க் வந்து 8 பேராமீட்டரில் க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்கோம். க்ரீன் சிக்னல். ஓகே, சரி, ஓகே. ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா ப்ரைஸ்டு புக் வந்து ஸ்டில் லெஸ் தென் 1. ஓகே. அண்ட் ஃபார் சவுத் இந்தியன் பேங்க் அண்டு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எவ்ரி குவார்ட்டர் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் அந்த பேசிஸில் நம்ம ஓட் பண்ணலாம் ஃபேவரபுளாக சவுத் இந்தியன் பேங்க்கு. பட் இன் கேஸ் ஆஃப் ஃபெடரல் பேங்க்கு அவங்களுடைய ரீசண்ட் எம்ப்ளாயியோட ரிவிஷன் இன் வேஜஸ் அண்ட் பென்ஷன் லைபிலிட்டினால தான் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் லைட்டாக லோவராக இருக்குது. பட் ப்ரைஸ்டு புக் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க் லெஸ் தென் தி மார்க்கெட் ரேட். ஓகே. ஸோ அந்த இதுலேயே நம்ம சொல்லிடலாம் சவுத் இந்தியன் பேங்க் இஸ் பர்ஃபார்மிங் பெட்டர் தென் ஃபெடரல் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஓகே, இதோட இந்த வீடியோ நாங்கள் வைண்ட் பண்ணிக்கிறோம். இதில் மென்ஷன் பண்ணது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான். சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச SIB ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ப்ளஸ் ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய புதிய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்கள் நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.